கொண்டைக்காரன் வந்தான், எனக்கு அடிக்க மாட்டேன்ட்டா. அதுக்கு அடுத்தது குருமுத்தார் வந்தாரு, அப்ப சரியா அடிக்க மாட்டேன்ட்டா. அதுக்கும் பிறகு நம்ம குமரமலத்த வாத்தியார் வந்தாரு, அவருக்கும் சரியா அடிக்க மாட்டேன்ட்டா. இந்த ஆயிப்பட்ட இந்த பாப்பா வந்ததும் அவன் வாய் பேசி மொத்தம் அடிக்கிறான். எப்படி அடிக்கிறான் பத்தியா? ஏண்டா தாகுத்த சின்னித்தான் தாகுத்த. சரி விட்டுறா. நாளைக்கு உனக்கு அந்த பாப்பா என்ன பண்ணுது? வாய் பூசுதா? எத்தனை மூட்டை சிமெண்ட் மூட்டை எடுத்து வந்து வாய் பூசுது? ஒயின் ஷாப்ல பாட்டு பொறுக்கணும்னா சொன்னா காலையில மானகட்ட கோட்டை ஒண்ணு வாங்கி கொடுக்கும். அந்த பொண்ணுகள் மேல அடிக்கிறேன். நான் நாளைக்கு ஒரு ஊருக்கா மட்டும் வாங்கி தரேன். தெரிஞ்ச விஷயம் நம்ம கையில காய்ச்சி தான் எடுத்து ஒரு ரூபா 150 ரூபா. ஊருக்கா மட்டும் அடி எப்படி அடிப்பேன்? ஊருக்கா எனக்கு அடி. அடி எப்படி அடிக்கிறான் பாரு. பொம்னாட்டிக்குன்னா ஒரு அடி அடிக்கிறான். சரி கடை கட்டம். ஆமா தண்ணி இல்லாம எதுவுமே இல்லை. ஆமா பொம்பளை இல்லாம எதுவுமே இல்லடா. அதுதான் தெரிஞ்ச விஷயம் ஆச்சா. அழிக்கவும் தெரியும், ஆக்கவும் தெரியும். ஒரு பொம்பளைக்கு ஒரு குடும்பத்தை ஆக்கவும் தெரியும், அந்த குடும்பத்தை அழிக்கவும் தெரியும். ஒரு கொண்டை கலைக்குமா ஒரு பேனு, ஒரு கோத்தத்தை அழிப்பால் என்ன போல ஒரு பொண்ணு. ஆமா நானே உன் கையை பிடிச்சி இழுத்தாலும் கட்டையா இந்த பொண்ணு கையை பிடிச்சி இழுக்கிறா அப்படி சொன்னா ஒரு பொம்பளை ஆம்பளை நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. அதே நான் எட்டனுக்குன்னு நீ என்ன பிடிச்சி இழுக்காமே என்ன இழுக்கிறான்னு சொன்னா போதும் தருமடி. அதான் பொம்பளை மருந்து. ஐயோ ஆம்பளை மேலே பேசுறீங்க, நானு கெட்டிக்காரரை மாத்தியாரே இல்ல. எதுக்கு கெட்டிக்கார மாத்தியாரே? வாத்தியாரு கிடையாது, நான் முட்டி கேட்டேன். அதான் தெரிஞ்ச விஷயம் பாச்சு. சரி இந்த ஊர்ல போய் என்ன பண்ணி விட போறேன்? உன்னை ஓ போட போறேன். கெடா பண்ணி விட போறேன். கெடா பண்ணி 4 கெடா பண்ணி விடலான்னு பாக்குறேன். ஓ போட்டினா 4 நாளைக்கு போட்டு மாட்டேன். ஓ போட்டா 4 நாளைக்கு போட்டு மாட்டாலும் போட்ட பையா ஏதோ போட்ட எக்காக்காரி தேவையான 3 புள்ளி அவளா பேசுனா அதனால ஏன்டா வீடியோ இருப்பு தோப்புலையும் பெலாமத்திலையும் உறுப்பு கொடுத்தவங்க தொங்கு. அது ஏன் தொங்கு தெரியுமா? பெற பண்ண பாதமா இருக்கு. சொண்டக்காய் சீனி போலாம் பாடு. ஐயா பண்ண பூரா ரோல்டு
மரியாதை செய்ய வேண்டிய ஒரு பெண். அதனால வணக்கண்டி அம்மா. வணக்கம்மா, வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கடி? நல்லா இருக்கம்மா. நல்லா இருக்கியா? அதெல்லாம் உன் புண்ணியத்துல நல்லபடியா இருக்கு, எந்த குறையும் கிடையாது. மனுஷனா பிறந்தா நான் எப்படியோ இப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை வரணும். ஆமா, நான் நல்லா இருக்கணும் எப்படி சொல்லுவேன்? என்ன இருக்கு அது இருக்கு அதானா அப்படி சொல்லக்கூடாது. கஷ்டமா நஷ்டமா நல்லா இருக்குன்னு சொன்னா அது வாய் வாக்காவது சிரிச்ச முகத்தோடு என்று கொஞ்சம் போல இருக்கணும். ஆமா, நல்லா ஊதன போட்ட மாதிரி இருக்கணும். ஆனா போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப இழப்பா இருக்கு. சாப்பிடுறோம் நான் செருப்பு கைட்டாடி போனேன். இப்ப ஏங்க இப்போ 2 மாசம் ஆகுது நெய்வேலி கான்ட்ராக்ட்ல பூந்து அங்க போண்டா இருக்கு பாரு. அது அந்த நெய்வேலி போண்டா எல்லாரும் போயிருக்கு. அந்த வேலை கூட விட்டுட்டாங்கம்மா. ஏன் நெய்வேலியில வேலை செஞ்சு வெளியே வரும்போது ஒரு இரும்பு கை பாத்துட்டானு அதோட வேலை விட்டு வரணும். நான் இரும்பு தீர்னா அதுல பாத்துட்டானா இந்த வேலையை விட்டு வீட்டுக்கு சிரிச்சியா? சிரிச்சியா என்ன அம்மா கேவலமாவா இருக்கா? ஆட்டாள ஆட்டாள அழகுக்கு அழகுக்கு இஞ்சி பார்ப்பாங்க. நீ கேயார் விஜயா? நீ சிரிச்சா ஆள் உட்காந்து மண்டையை மொட்டாட்டி கேஆர் விஜயா, நான் எம்ஜிஆர். நீ கேஆர் விஜயா, நான் எம்ஜிஆர். என்ன கூட ஓடு எம்ஜிஆர போய் இருக்காடா கல்யாணி அம்மா எதுல எம்ஜிஆர் எது குறுக்க உள்ளும் ஏது ஏது ஏதுடா கட்டி பிடிப்பா விளக்கமா செஞ்சு போடும். எங்க தொட்டவன் தான் கெட்டு போவான். தொட்டவனாலும் கெட்டு போவான். அதான் தொடர்வேன் எங்க அம்மா. இன்னும் நீ எதுல போக போறியோ தெரியல. நான் எதுலயும் போக மாட்டேன். காலையில வண்டியில தான் போவான். ஓ காலைல வண்டியில போயிடுவான். இருந்தாலும் யாரு என்ன சேர்ந்தவர் தேவகுலமா மாண்டகுலமா எல்லாத்தையும் அறிந்தாயா தெரிந்தாயா புரிந்தாயாடி எல்லாத்தையுமா ஏதோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தா அம்மாவை பார்த்தா நல்லா மங்களகரமா மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. ஆமா ஆமா, ஆனா இப்போ சொன்னாதானே அப்படியே எனக்கு தெரிஞ்சாலும் உங்களுடைய பெருமையை என் வாயால சொல்லலாமா? ஆமா, உங்களுடைய பெருமையை நீங்கள் இல்லாத இடத்துல சொன்னாலும் அது பெருமை தரும். தங்களை முன்னாடி சொன்னால் அது பெருமை தராது. தாங்களே சொன்னால் எனக்கு அப்படி சத்துலக வைகுந்த கைலாயம் ஆரணன் நாரணன் காரணன் ஆட்கள் அழித்தல் படைத்தல் பிரம்மா விஷ்ணு ருத்திரன் அலைமகள் மலைமகள் கலைமகள் சித்தி திதி சம்காரம் சொல்லக்கூடிய எல்லாமே 3. இந்த 3 உலகத்திலே மேன்மை முதல் நாடு எங்க நாடு வைகுந்தண்டி. அம்மா நான் தெரியாத வாயையும் விட்டேம்மா. நான் யாரோ முன்னாடின்னு தப்பா சொல்லிட்டேன். தெரிஞ்சு மட்டும் வாயை விட்டு என்ன பண்ணிட்டாங்க மன்னிச்சிரியம்மா. அதான் தெரிஞ்சுதான் வாயை விட்டு வணங்குறேன். தெரியாத மாதிரி வாயை விட போறியா? அம்மா கடவுளுடைய மனைவி அப்படின்னு தெரியாத ஏதோ சொல்லிட்டாங்க. அப்படி வைகுந்தம் அந்த வைகுந்தம் விழவரக்கூடிய இந்த உலகத்து மக்கள் எல்லாம் கல் பூண்டு மிருகம் மனுஷன் எல்லாத்தையும் தன் முந்தி கவலத்தை அடக்கி ஆண்டு வராரு ஸ்ரீவர நாராயணமூர்த்தி. ஸ்ரீ நாராயணமூர்த்தி. ஆமா, அந்த நாராயணமூர்த்திக்கு வாழ்க்கை துருவா இருக்கக்கூடிய என் மேதடி அம்மா ருக்மணி. ஆமா, அப்படி ருக்மணி அறிந்தாய். இந்த ருக்மணி அந்த ஸ்ரீமல நாராயணனை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன், எப்படி எந்த மாதிரி வழிமுறை வந்து எப்படி கல்யாணம் செய்தா உனக்கு தெரியுமாடி? குளுக்கோஸ் செய்யறதா?
விலங்கு போட்டு காய்ச்சி புகையா போகும். நான் கட்டுறது இல்லை. ஊருக்கா இப்போ நடக்கும். வேண்டாம் படிக்கிறீங்களா? பார்ப்போம். என்ன ஏய் காட்டணுமா? சூப்பரா இருந்துல. டம்மு டும்மு டம்மு டும்மு நீனே எம்ம மூணி ரெக்கார்ட் பண்ணிட்டு போறேன். சின்ன வயசுல பாடசாலை சென்று படிக்கக்கூடிய காலத்துல ஒரு அழகான ஓவியத்தை கண்ணால கண்டேன். ஓவியம் என்றால் சித்திரம். ஆமா, அந்த சித்திரத்தை பார்த்த உடனே ஒரு அழகான உருவமா தெரிஞ்சது. இந்த ஓவிய படத்துல இவ்வளவு ஒரு அழகான ஆளு இருக்காருன்னா இந்த ஆளு யாரா இருப்பாங்க அப்படின்னு எல்லோரையும் ஒரு கேட்டேன். கேக்குறேன். ஆமா, உங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற புள்ளிகளா? ஆமா, அப்படி கேட்கக்கூடிய காலத்துல இவரு வேற யாரும் இல்லையம்மா, இவர் தான் கண்ணன். கண்ணன். ஆமா, எம்பெருமான் நாராயணன் அப்படி சொல்லுவேன். இந்த ஓவியத்திலே இவ்வளவு ஒரு அழகா இருக்காருன்னா இந்த மன்னனை நேர்ல பார்த்தா இன்னும் எவ்வளவு அழகா இருக்கணும் அப்படின்னு நம்ம கல்யாணம்
கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த ஆளதால நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சின்ன வயசுல மலைக்கோட்டை கட்டிருந்தியாமா கண்ணல கல்யாணம் பண்ணிக்க மண்ணு கோட்டை கல்யாணி அது இப்ப விளக்கு மாத்திரா இப்ப மலைக்கோட்டை என்ன செய்யுது நாடகம் அது மாதிரி பொண்ணு இதுல கிட்ட அடிக்க முடியாது பொண்ணு அடிக்க முடியாது நாடகம் அப்படி மலைக்கோட்டை கட்டிக்கிட்டு கண்ணா கண்ணா நாராயணா சாப்பிட்டாலும் கண்ணா தூங்கினாலும் கண்ணா படுத்தாலும் கண்ணா 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 கண்ணனே தூத்து கொண்டு வேண்டியம்மா அப்படி நான் துளித்து கொண்டு இருக்கிற வேலையில பள்ளிக்கூட போய் திரும்பி எங்க வீட்டுக்கு வரக்கூடிய காலத்துல எங்க வீட்டுல எங்க பார்த்தாலும் ரோட்டு பக்கத்துல குளோப் லைட்டும் மாந்தவனம் சத்தமும் கோயில் மரமும் டமால் 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 வாசிக்கிறாங்க அதேடா கோகுல ஒண்ணு இல்லையா நம்ம வீட்டுல ஒரே ஒரு விசேஷம் கிழமை இருக்கு அப்படின்னு எங்க அம்மா அப்பா ஓடி கேட்டது அம்மா அம்மா வேற ஒண்ணு இல்ல இன்னைக்கு உனக்கு பரியத்தம்பளம் மாத்தாச்சு பார்க்க மாத்தியாச்சு அப்படி சொன்னாடியம்மா பரியத்தம்பளம் மாத்தா சரி நம்ம கண்ணனை கல்யாணம் பண்ணி நம்ம ஆசைப்பட்டோமா அந்த மனக்கருத்து அறிந்து நம்ம அப்பா அம்மா கண்ணனை தான் கல்யாணம் பண்ணி நம்ம வைக்க போறாங்கன்னு அப்படின்னு நினைச்சுக்கணும்னு எப்ப அம்மா மாப்பிள்ளை யாரு அப்படின்னு கேட்டீங்கம்மா அந்த மாப்பிள்ளை எனக்கு யாருன்னு சொன்ன உடனே என் தலையில இடி வந்து போச்சு மழை வந்து போச்சு யாருன்னு சொன்ன உடனே இடி வந்து போச்சு ஆமா அப்ப யாரு மாப்பிள்ளை எனக்கு பரிதாபம் மாத்துறாங்களே அந்த ஆம்பளை தலையில இடி உண்டா என்ன உயிரா இருக்கா இடி உண்ட மாதிரி சொல்லுடா கண்பாட்டி அப்ப தலையில இடி உண்டு போட்டி அப்படின்னு என்ன உயிரா இருக்கேன்னு நினைக்கிறேன் வர வேலை சூரிய ஊத்து மோட்டல போனம் சுடுகாட்ட போனம் எரிஞ்சது ஒரு ஆமா எரிஞ்சது எரியாதமா உட்காந்துருக்கு அப்படியே எரிஞ்ச வண்ணமா வந்துட்டான் தெரிஞ்ச விஷயம் இவன் பல்ல மட்டும் காட்டுறதுன்னா பசுகள் ஆள் இருக்கானா இல்லையான்னு தெரியாது பதில போறான் இல்லையா இருக்கிறானே அப்படி அந்த ஆளு யாரு எந்த ஊரு எனக்கு எந்த முறை தெரியுமாடி அந்த சேதுதாசத்தை ஆளக்கூடிய சிசுபால சக்கரவர்த்தி வேற யாரும் இல்ல எங்க அம்மா பிறந்த ஊரு தாய் மாமா ஆமா எனக்கு தாயாதி அம்மா ஆமா என்னைக்கு நான் அந்த பூமியில பொண்ணா பிறந்தனும் எங்க மாமா நினைச்சாரு நம்ம அக்கா பொண்ணுதான் நம்மளுக்கு இப்ப கொண்டாட்டி அப்படின்னு அவரு மனசுல அவரு நினைச்சிட்டு இருக்காரு நீ ஒரு ஆளை நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி அவரு ஒண்ணு நினைச்சிட்டு இருக்காரு அவரு நான் வேற ஒருத்தர் நான் கண்ணனை கல்யாணம் பண்ணிக்க நான் ஆசைப்பட்டேன் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க அவரு ஆசைப்பட்டிருக்காரு உங்க மாமா என் மனசுல இருக்கிறது அவருக்கு தெரியாது அவர் மனசுல இருக்கு எனக்கு தெரியாது ஆமா இப்படியா சொன்னியம்மா ஒரு பெண்ணா பிறந்தவ மனசுல ஒரு ஆடோட மனசுல நினைச்சிட்டா இடுகாடு சுடுகாடுல தூக்கி போற வரைக்கும் அவன் சின்னதான் இருக்கும் அவளுக்கு உண்மைதான் எங்களுக்கு வந்து ஒரு ஆளை நினைச்சிட்டா அப்புறம் திருப்பி அது மாறவே மனமே மாறாது இவன் இருக்கான் என்னைக்கு என்ன போய் என்ன பண்ணலாம் இவளா என்ன பண்ணலான்னு வேஷம் காட்சி வந்தா இவன் அவுக்குற வரைக்கும் சாமி கொண்டாந்து எட்ட நிக்கிறான் ஏன்னா மேல்தான் யாராவது வாமா மாட்டும் போது வாம்பா சரி அதை விடு இதை விட வாங்கினாச்சு ஒரு வருஷத்துக்கு அதை விடு இதை புடி எதை வார்த்தையா எதை பிடிக்க மேலே வாழ்வாங்கிற வாழ போட்டுறேன் ஒரு ஏக்கர் போட்டிருக்கேன் உனக்கு தெரியாது எழுத்துல இருக்கு ஒரு ஏக்கர் ஆனா நீ வேற காடு பக்கத்துல ஊரு பக்கத்துல காடு அதிகம் 3.25 செண்டு இல்ல ஒரு ஏக்கர் இருக்கா என் ஊர்ல போய் கேட்டு போது 50 ஏக்கருக்கு சொந்தக்காரன் ஒரு நேரத்துல பக்கத்துல மணியாக்கா கடையில எழுதி கொடுத்துட்டியா எங்க பார்த்தாலும் எப்ப சொத்துதான்
அப்படி ரெண்டு பேரும் மனசுல வேற வேற நினைச்சுக்கிட்டு வேண்டியம்மா. ஒரு பெண்ணா பார்த்த மனசுல ஒரு நினைச்சிட்டா அவளுக்கு எத்தனை மாப்பிள்ளை வந்தாலும் அவளுக்கு பிடிக்காது. எங்க அப்பா அம்மா கிட்ட நான் எவ்வளவு எடுத்து வந்து பார்த்தேன். நான் கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் ஆசைப்பட்டேம்மா, எனக்கு மாமா வேணா, நான் சின்ன பிள்ளை அவர் தான் காதலிக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டியம்மா. யாரும் பார்க்க பார்த்தாச்சு பரித்தவளை ஒரு பெண்ணை மாத்திட்டானா பாதி பொண்டாட்டிக்கு சமா இனிமேலுக்கு மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிடாடியாமா. சரி இனி இந்த உயிரை நம்ம வச்சிருக்காங்க, நம்ம மாமா கிட்ட கல்யாணம் பண்ணிப்பாங்க, நம்ம செத்துட்டா எப்படி பண்ணிக்க முடியும்? ஆமா அப்படி நின்று நேரா எங்க வீட்டுக்கு தெரியாம நேரா காளி கோயிலுக்கு ஓடணும்டியம்மா. அங்கதான் காலியா இருக்கு அங்கேயே போனா. அங்கதான் காலியா இருக்கு அங்கேயே போனா. என்னது காலியா இருக்கு கோயில் போனா. அட படுங்க பொட்டை கட்டி நான் காளி கோயில்ல சும்மா இருக்கிற கோயில்ல சொன்னா காளிகா தேவி ஆலயம் சாமிடா. என்ன ஐயோ என்னடா தெரிஞ்ச விஷயம் அதான் பிச்சு பேசுறாண்டி அம்மா. ஐயோ சிரிக்கிறப்பா சிரிச்சிய வாய போறா வீடியோ என்ன நீ வந்து இரும்பு சொன்ன பையன் என்ன வந்து சொல்றது? ஆமாண்டா சொல்லுவாங்க. அப்படி நேரா காளிகா தேவி ஆளுக்கு போய் நான் சாவரான உயிரை விட போறேன் அம்மா. அப்படி உயிரை விட போறேன் பெண்ணே என்று ஒரு குரல் கேட்டது. ஒரு பெண்ணா பிறந்தவள பெண்ணே என்று அழைக்கக்கூடிய உரிமை யாரு? கட்டண ஆம்படியா மட்டும் தான் பெண்ணே என்று அழைக்கலாம், மத்தவங்க யாரும் அழைக்க முடியாது. அப்படி பெண்ணே ஒரு குரல் வசதி கேட்டவனே யாரு? கல்ல முடியா உக்காத்தவங்க யாத்திரை இல்ல 50 தொட்டு பேசாத நீயாண்டா சொல்ற கல்ல ஆம்படியால கூப்பிடலாம் வீட்டு இடத்துல நீயா சொல்ற? அவன் மேல தவறு இல்ல. ஒரு நாள் கூத்து நின்று போச்சு ஒரு வாரத்துக்கு முன்ன. ஆமா வீட்டுக்கு போனான். இவங்க கொண்டாடி மௌ வீட்டுக்கு போறீங்க மெட்ராஸுக்கு தெரியல. இவர் மாமியார் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. மாமியார் மாமியார் பார்த்து போய் படவை மாத்தி வச்சா மாமியார் செத்து அது 20 வருஷம் ஆகுது. சின்ன மாமியா அப்படி பெண்ணை என்று அந்த பெண்ணை என்று அழைத்தாங்கள அவர் யாரு? எந்த ஆளு தெரியுமாடி? அந்த மாறா கல்யாணம் பண்ணிக்கின்னு ஆமா அப்ப இருந்தாலும் இப்ப நடக்கிற எங்க வீட்டுக்காரருக்கார வாழும் மண்ணுக்காக மகமை ஏற்பட்டு போய் சண்டை நடக்குதுமா. சண்டை நடந்தாலும் குந்துவா தேவி எங்க ஆம்படியா இருக்கு அத்தை. ஆமா அத்தை அந்த வயசுல அப்புறம் எங்க புரியும். அப்ப கருமாதிக்கு போனாரு எங்க வீட்டுக்காரு. கருமாதிக்கு போனோடனே கண்ணா கோவிந்த நாராயணா தகப்பன் அந்த பிள்ளை தருதா நிறுவனம் எனக்கு பயமா இருக்கு. இந்த 5 பிள்ளையும் இனிமேல் தாயா இருந்தாலும் தஞ்சா இருந்தாலும் அம்மா இருந்தாலும் நீ தான் இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு ஓம் பொறுப்பு. வீட்டுக்காரருக்கு சொல்லிட்டாங்க. அன்னையில இருந்து எங்க வீட்டுக்காரு இந்த 5 பிள்ளைகளுக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் அம்மானுக்கு அம்மாவாக இருந்து இந்த பிள்ளைகளை கரை சேர்த்து தன் தங்கச்சியாக ஏகஞ்சேனிய அங்க கொடுத்தாரு. அம்மா தங்கச்சியா சுபத்திரை அங்க கொடுத்தாங்க. நான் பெண்ணு சுந்தரிய அங்க கொடுத்தாரு. எல்லா உறவு முறையா காய்ச்சி போச்சு. என்கிட்ட கேக்குது நான் அங்க எல்லாம் போகணும். ஏன் இன்னைக்கு பங்காளி இல்ல 2 பேருக்கு சண்டை நடக்குது. அவங்களுக்கு பாதுகாப்பா பாண்டவருக்கு நான் போறேன்னு ஆனா போகிட்டு இருந்தாடி அம்மா. ஆனா போக முடியாது. இன்னைக்கு பொண்டாட்டி சிந்தனை அந்த ஆளுக்கு வந்துடுவா தெரியல. எங்க வீட்டுக்காருக்கு அவருக்கு ஏமா பொண்டாட்டிக்கு பாருமா அண்ணன் தம்பி சண்டை உண்டுல கண்ணு கட்டணும் கூட இந்த அடி அப்படின்னு சொல்லி அடி சொன்னாலும் அது மாதிரி ஆளுதான். குற்றம் குடுத்தனக்காரனா அப்படி எங்க வீட்டுக்காரர் பார்க்க முடியுமா? சாமிக்கு சமைக்கும் நாடக சாமிக்கும் உமக்கு விளக்கும் மேல்படி இதே ஒரு சேர்ந்த 6 அண்ணா கூடிய நடராஜ பேராலே 100 லட்சம் ரூபாய் அம்பாவில் இருக்கு. அம்பாவில் வெடிக்க மேல்படி இதே ஒரு சேர்ந்த என் தாய் திருமார்கள்ல ஒன்றா கூடி கொடுத்தது 500 லட்சம் ரூபாய் அம்பாவில் இருக்கக்கூடிய வேண்டிய சீக்கிரமாக ஓடி எங்க வீட்டுக்காரர் சொல்லுவோம். ஐயா சுவாமி ஐயா
சாமி இல்லடா பையா எம்பெருமான் நாராயணன் அப்பா சாமி அவருக்கு அப்பா அப்புறம் சாமி அதாவது எங்க வந்த என்ன நீ முடிக்கிற முடி பார்த்தா உங்க வீட்டம்மா வந்திருக்கு. யாரு வீட்டம்மா அம்மா பேரே இருக்காங்க. அதுல யாரு வந்து ருக்மணி அம்மா. கொஞ்சம் வாயை பார்த்து கூட அவங்க யாரு நானா? அண்ணே அண்ணே நான் யார் தெரியுமா? யாருங்க? நான் தான் உன் சின்னது. சின்னதா? ஆமா. சின்னது நீ மாட்டு உமா பேச்சா இருக்கு. நான் தான் சாத்தகளி. சாத்தகி நீ எல்லாம் குட்டிசரா போடுறதே. அதான் என்ன ஒரு அண்ணன் பொண்டாட்டிக்கிட்ட ஆத்தாளுக்கு சாமம். நான் தான் சின்னது பெருச்சு என்ன வாழ்வடா? அண்ணே நான் வாழ போட்டேன் தப்பா நினைக்காத அண்ணே. என்னது? நான் இம்மா புள்ளிலே இருந்து ஐயோ அம்மிட்ட முள்ளியா இருந்துச்சு. அப்ப பால் குடுப்ப அண்ணே தப்பா நினைக்காதா? என்னது? உரியில வச்சிருப்பா பால் அண்ணனுக்கே கொடுப்பா. நான் வந்து பால் கேப்பேன். ஆமா மாட்டு பாலை காட்டாது உரிய வச்சுட்டு அண்ணனுக்கு கொடுப்பேன். ஆமா உனக்கு கொடுப்பேன். ஆமா அந்த பால் இப்படிலாம் என்ன வளர்த்தியா? இப்ப நான் ஆளு அம்முட்டு இருந்தா இப்ப பெரிய ஆள் ஆயிட்டேன். சொல்லியாண்டா நீ மாட்டு மோட்டே மூணாம் பாலடா. அந்த பால் இல்ல மாட்டு பால். பால் குடிச்சியா? எனக்கு நீ பால் குடிச்சேன்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன அப்பா நினைக்காதா? நீ அந்த மாதிரி ஆளு நான் கிடையாது. மாட்டு பால் தான் நீ எனக்கு கொடுப்ப. நீ பாக்கத்தோட சரி எனக்கு நல்லா தெரியும். ஆமா லட்சணம் முள்ள எனக்கு நல்லாவே தெரியும். சரி பழக்கம் தெரியும். அண்ணன் கூப்பிட்டுருக்காரு. அப்படியே கேப்ல வையா அது தெரியும். இங்க உட்காந்தா என்ன அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவங்க பின்னாடி தள்ளி உக்காந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நேத்து நீ என்ன ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி நீ அக்கா நான் தங்கச்சி. இன்னைக்கு ஆம்பளை மாற ஒரு ஆசையில உட்காந்து உட்காந்து நெருங்கி பொண்ணு அந்த பொட்ட வேஷத்திலே இருக்கு. ஆசையா உட்காந்து சும்மா உட்காந்து நீ ஆம்பளை நான் பொம்பளை பிடிக்கிற அப்புறம் பொம்பளை பொண்ணு எந்த
ஒரு வனம். அந்த வனத்துல ஒரு தடாகம். அந்த தடாகத்துல ஒரு கரா என்ற ஒரு முதலை நீண்ட நாளா அந்த முதலையால வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த முதலையாகப்பட்டது வாழ்ந்து கொண்டு ஒரு தருவத்துல ஒரு நாள் கூட ஒரு இறை அதுக்கு அகப்படல. அதுக்கு பசி, நீண்ட நாளா பசி. பசியாக அந்த முதலை தண்ணியுடைய கடந்து இருந்தது. அதே வனத்துல ஒரு யானை. அந்த யானை மேய்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய காலத்துல அதுக்கு தாகவடா ஏற்பட்டு போச்சு. அது எங்க பார்த்தாலும் தேடி பார்த்து தண்ணி அதுக்கு கிடைக்கல. தண்ணி உள்ள கிடக்கிற முதலைக்கு பசி, பூமியில இருக்கிற யானைக்கு தாகம். அதனால இது தேடிக்கிட்டே உள்ளதுதான். அந்த தடாகத்தை பார்த்த உடனே பசி ருசி அதான்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணிய பார்த்த உடனே இது எல்லாத்தையும் அது உள்ள என்ன இருக்கு அதெல்லாம் பார்க்காம ஒரு காலை வச்சு அந்த தும்பிக்கையில தண்ணி குடிச்சிருது. இதை நீண்ட நாளா அந்த முதலை பண்ணுது. இறை வரும் எதிர்பார்த்த உடனே இந்த முதலை காலை வைக்கவும் அந்த யானை காலை வைக்கவும் முதல்ல கவின உடனே இந்த ஏழாகப்பட்டது ஐயோ நம்ம அவசரப்பட்டு காலை வச்சுட்டோம் என்னன்னு பார்க்காத இன்னைக்கு முதலைக்கு நம்ம இறையாக போறோமே சாவ போறோமே என்ன பண்றது. இந்த முதலை தண்ணி ஏழை வெளியே இருக்கும். முதலைக்கு எதுல போலாம்? தண்ணி உள்ள ஏழைக்கு வெளியில. இது ரெண்டு இருந்து போராடுது. நீண்ட நாளா போராடுது. ஆமா அப்பதான் முதல் நாள், 2ஆம் நாள், 4ஆம் நாள் கொஞ்சம் தெரியல அந்த யானைக்கு. ஆமா தன் தும்பிக்கையை தூக்கி ஆதி என்று அழைத்தது. ஆதி என்றால் என்ன? அதான் ஆதி மூலமே அப்படி என்று உங்களை அழைத்தது. வாழ்க்கையில நீங்க பாம்பு மேல பள்ளி கொண்டு அப்பெல்லாம் பண்ணுனீங்க. ஆமா அப்படி இந்த உடனே அது கூட்ட உடனே எல்லாத்தையும் மறந்து எங்களையும் மறந்து ஒரே ஓட்டமா ஒரே ஓட்டம் அந்த கல்லு முள்ளு எல்லாத்தையும் தச்சுட்டு ஓடியாந்த ஆபத்து ஏற்பட்டு போச்சுன்னா பார்த்த உடனே தன் கையில இருந்த சக்கரத்தை விடுத்து அந்த கரா என்ற முதலைய கொண்ட அந்த கராயன்ற முதல்ல கொண்ட உடனே அவன் யானைக்கு உயிரை கொடுத்து அந்த கராயன்ற முதல்ல தேவை பிண்டாவான் சாபத்தினால அங்க வந்தான். அவனுக்கு புத்தி பாஷம் கொடுத்து எல்லாத்தையும் செய்த நீ இன்னைக்கு யாரால என்னென்ன செய்ய போற, யாரை என்ன செய்யறதுக்கு எங்க தெரியும், எதை செய்யறதுக்கு இன்னைக்கு என்ன வர சொல்லிருக்க, என்ன சமாச்சாரம் சொல்லு. ஆமா இத்தனை மறைவார்கள் இருக்க ஒன்ன மாத்திர ஏன் கூட்டம்னா என் சொல்லுக்கு நீ ரெண்டாவது சொல்ல மாட்டேன். ஆமா மத்தவெல்லாம் ஏறி போட்டு ஆமா அதுதான் 20 வருஷமா உன் கூட நான் கிடக்குறேன். எங்க போவாத என்னுடைய நிலைமை உனக்கு அப்பப்ப ஷிஃப்ட் மாத்தி போய் வரேன். நான் எப்படி போறேன்? அழகர மாட்டு கட்டி ஏறு ஒண்ணா ஒழுங்கா போவோம். ஆமா அழகர மாடு ஏறு கட்ட இப்படி தருமாறி நடக்கும். அந்த பக்கம் அதனால இது பழம் தெரிஞ்ச விஷயம். என்ன ஒரு காலத்துல இடம் போட்டு விலைக்கு வாங்கினேன். அதனாலதான் அந்த பாசம் இவ்வளவு நான் மறக்கிறதே கிடையாது. ஆமா இப்படிமா அந்த அங்காளம் போட்டு போய் நீ ஒரு ஓரமா தங்கிட அதான் ஓசனை வச்சுட்டேன். கல்புரத்தை மரியை குடிச்சு ஆடுவோம் நம்மளே போயிட்டோம். மறுபடியும் இளம் தெரிஞ்ச தண்டாசு எத்தனை வருஷம் கேமரா கிடக்காது. இன்னைக்கு முடியாத காலத்தான் கொண்டு என் கோயில் நம்ம கோயிலெலாம் போட்டு போனாங்க. 6-8 மாசமா ஆஸ்பத்திரி செலவு பண்ணி உயிரை கலந்து பண்ணி இன்னைக்கு என்ன சொக்கச்சி வச்சு அதை வச்சிருக்கேன். இன்னைக்கு இதை கூத்துக்கு அனுப்பி விடுவேன். அதே மாதிரி வந்தா ஏதோ நம்ம உண்டா இன்னும் ஒன்றுமா உன் கோயிலுக்கு வந்தா புடவை கட்டிக்கணும். தெரியாது அந்த இல்ல சாமி ஆட்டு மணி ஆட்டு எதற்காக சமாச்சாரம் தெரியும். தொண்டு தொட்டு நாள் இதுவரைக்கும் வாழ்ந்தவர்களுக்கு உறுதுணையாக இருந்து முதல் நாள் சண்டையை துவக்கி நேற்றோடு 13 நாள் சண்டை முடிஞ்சு போச்சு இல்லையா? மரிமோகன் கூட பார்க்காத நேற்று வேலை சேர்த்தான். ஆமா அதை அறிந்து அச்சுடன் பெருத்து ஒரு சபதம் விட்டு இருக்கிறான். அந்த சபதத்தையும் காக்க வேண்டும். ஆனா அவன் கிணத்துல கல்ல பாட்ட பவனியா வரான் சாப்பிடுறான். அவன் வேலையை அவன் பாக்குறான். என்ன ஏது நடக்குதுன்னு என் அத்தை குழிய பாண்டவர்கள். ஆமா அவன மாட்டோம் அவங்க
உனக்கு என்ன நாம பொண்ணு ஒரு காரியத்துக்கு ஈடுபட்டுக்கணும், நாம போகலன்னா அந்த காரியம் சரியா வராது. அதனால அரணியார் கூட எதிர்பார்க்கிறாரு. அதனால பாண்டவர்களுக்கு சென்று அங்க நடக்க வேண்டிய சமாச்சாரங்களை வரிக்கொண்டோம். ஒரு நாளா பேசாத விட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறதுதான் உங்களை கூட்டம். அப்ப நான் வருஷமா இதை சொல்லிட்டு எங்க கூட அப்புறம் என்ன மதிக்கட்ட கோபாலு மாநகரட்ட கோபாலு சொல்லு. இதை ஒரு பையன் வேண்டாம். அப்புறம் எல்லாத்துக்கும் நடக்கத்து பங்காளி என்ன செய்வான்? வாழ்வை தள்ளிடுவான், ஒரு கல்யாணத்தை தள்ளுவான், மஞ்சள் தள்ளுவான். யாரும் பங்காளி சாவு கொடுக்க மாட்டான். இன்னைக்கு பாக்க நான் இன்னைக்கு பாக்குற பணத்தை நாளைக்கு பார்க்க முடியாது. ஒரு 10 பேர் சமாதானம் பண்ணி சாவுக்கு வச்சுக்குவாங்க. அதனால ஒரு நல்லது கட்டுறது சேர மாட்டான். இன்னைக்கு அவன் அடிச்சுப்பான், குச்சிப்பான், கொலை பண்ணிப்பான். அவனோட பங்காளியா உருக்கால கொண்டா கொடுத்த சம்மந்தி நீ ஒரு அதோட கொடுத்து அம்பாவாலே வந்து பாரு. அந்த மாதிரி விட்டுற கூடாது. அந்த மாதிரி விட்டா அவனோட நிலைமை என்ன ஆகும்? இந்த நிலம் ரொம்ப கிடைக்கியா அவன் அண்ணன் அனுப்பு. நான் ஒரு ஆளு எதுக்கு இருக்கேன்? ஆடு மேய்க்கிறேன், மாட்டை மேய்க்கிறேன். குடும்பத்துல வந்து பாதி பங்கு எனக்கு உண்டு. அண்ணன் வந்து இது வரைக்கும் எனக்கு பங்கு பிரிச்சு கொடுக்கல. இப்பயாவது அண்ணன் பங்கு பிரிச்சு பாதி அது இல்ல. நீ துணைக்கு நான் பாத்துக்கிறேன். நாய்க்குட்டி மாதிரி வெளியில படுத்துக்கிறேன். அதனால சிந்தி பாண்டவனுக்கு நடக்க வேண்டிய சமாச்சாரம் கண்ட கண்மேட்தான் பேசுவானா? என்ன பண்ணுது? நீ வாங்க நீங்க என்கிட்ட ஒரு நாளையாச்சு ராத்திரி தங்கின ஆளுக்காரு எங்கடி தங்க முடியுது? பழுப்புதான் அவனு எங்க விடுறாலும் நான் எங்க தங்க முடியும்? என்ன சொல்ல வர? நான் பாண்டவனை பார்க்க போகணும். அதனால என் தங்கச்சி ஒண்ணு அங்க ஏர்போர்ட் பிரியாணி நேற்று புள்ளிய பறிப்பு அது என்ன நிலைமையில தெரியல. பாண்டவரை காக்குன்னு மருமோனை கொன்னேன், நாகக்கண்ணி புள்ள அரவாணியும் கொன்னேன், இன்னும் யார கடுவா காய்ச்சலும் கொன்னேன். எல்லாரையும் எவன் போனாலும் போனா நான் இருக்கேன். உனக்கு நீ என்ன புண்ணியம்? என்ன புண்ணியம்? ஒரு பூமியில பயிர வச்சுவன், அதுக்கு தண்ணி தண்ணி விட்டாதான் அது முளையும். ஆமா நம்ம ஒரு பொருளை வரைக்கும் பொருளை ஆண்டு அனுபவிச்சாதான் பொருள் பழக்கத்துக்கு வரும். அந்த பொருள் அப்படியே இருந்தா என்ன ஆகுது? மனுஷன் ஆசைப்பட்டு அவர் எங்க தண்ணி கட்டுறது? அவர் பேசுறது ஜாஸ்தி. சரி, இப்ப நீ பாண்டவனை பார்க்க போகணும். நடப்பது 18 நாள் சண்டை, 13 முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு 14. நீ ஆமா இன்னும் இருப்பது 4 நாள். ஆனா 4 நாள் முடிச்சுட்டு வந்துடுறான். அந்த 4 நாள் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி போதா போ, ஒரு கருப்பு நாய் நான் போட்டு படுத்துறேன். அதான் கேட்டா ஓ போட்டு படுத்துறாதா? தப்பு தவறு மாட்டிதான் தெருவு கருப்பு நாய் காவல் சரி போறியா? போய் வருவான். சரிக்கு வா, போறதான் போற. கொஞ்சம் ஒன்னே ஒண்ணு கேட்கட்டா? ஏதாவது ஒழுங்கா கேளு. கன்னியாகுமரி கேட்டு ஐயோ வெக்கமா இருக்குதா? ஒரு வெள்ளை சீட்டு எழுதி கூட அவர் படிச்சு வேற சாமி சொல்லுவாங்க. கல்வி வாய போடுறான். என்னதான் கேட்கற கேட்டு போறியா? ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயா. ஓ ஞாபகமா இருக்குதுங்க. ஐயா அங்க வந்து அப்படி சிற எடுப்புடா. ஐயா கண்டு வரும். நான் கொஞ்சம் தாலி கட்டும் போது ஆசைப்பட்டு கொஞ்சம் போட்டோவில் பார்த்து போட்டோவில் இல்லை மழை 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 இருந்துச்சு. குருவனை கோட்டை மாதிரி சுற்றி போயிருக்காங்க. நானும் எம்மா தான் பாக்குறேன். பாலாவும் தைலாவும் வெண்ணா ஒரு எதை சாப்பிட்டு தொலைறேன். ஓ 3 வேலை நான் ஸ்கீம் மாடா நானு. எங்க இருடா
அதுல ஏரி இருக்கு. இவ்வளவு நான் என்னடா பண்ணலாம்? எப்படி பாடி எவ்வளவு மாதிரி அடி ஏறி வச்சு என்ன அதுல ஏரி இருக்கு நான் போறேன். இதெல்லாம் கெட்டிக்கார கட்டி வச்சு பேசலாம். அதெல்லாம் இவர் பேசலாம். தடி முடிச்சோட போய் அகராடி இங்க வாணா. இங்க வந்துட்டோம். பாண்டவர்ல மூத்தூர் இருப்பாரு. என்னடா என்ன இது மாப்பிடியா நடக்கிறான்? எருவண்டி காட்டணும் மாதிரி இருக்கும். உங்க மாமா வந்திருக்காரு. என்னையே ஒரு தெய்வம். ஆமா உயர்ந்த சிவாதன கூட அப்படியே சொல்லுப்பா. எனக்கற்ற பட்சிகள் தகப்பனற்ற பிள்ளைகள் தகப்பனற்ற பிள்ளைகள் உன் அத்த பிள்ளைகள் மூத்தவனாகி ஏதும் அறியாத பாவிதான். ஒரு மனம் எப்படி அப்படியே இருக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு கனிமானே கண்ணா கோவிந்தா நேற்று நடந்த காரியத்தை குறித்து ஆமா என் தம்பியாகிய அர்ச்சனனும் தாங்களும் கைலாயம் போனீங்க. ஆமா அங்க போனீங்களே என்ன நடந்தது என்ன ஆச்சு அது வரைக்கும் தெரியாது. நேற்றைய தினத்திலே அபிமன்னன் இறந்ததை பொருட்டு ஒரு நம்பியாகிய அர்ஜுனன் செய்த சபதத்தை எப்படியாவது காக்க வேண்டுமே அப்படி என்பதற்காக உன் தம்பியை அடிச்சுக்கிட்டு கைலாயம் போனான். கைலாயம் போனீங்க மாமா. ஆமா என் தம்பி நீயும் அது என்ன நடந்தது என்ன கேட்டீங்க என்ன ஆச்சு? தம்பி அழைச்சிக்கிட்டு சிவபெருமான பார்க்க வேண்டும்
வரப்பிரசாதத்தை பெற வேண்டும் அப்படி என்பதற்காக 2 பேரும் கைலாயம் போனோம். கைலாயம் தான் போனீங்க. ஆமா. கைலாயம் சென்றீங்க. அந்த பரமனை கண்டீங்க. குற்றத்தை அல்லுடன் பார்த்தேன். ஆமா. என்ன வரம் கேட்டீங்க? தெரியாத வரக்கு. சிவபெருமான பார்த்தோம். சரி, சிவபெருமான பார்த்து உன் எதிராளியாகிய சைத்தரசனை கொள்வதற்கான வேண்டிய வரங்களும் அதற்குள்ள ஆயுதங்களும் பெற்று வந்தது. தப்பு கிடையாது. ஆமா. வரம் வாங்கி வரத்தை வாங்கிட்டு வந்தீங்க. ஆமா. பண்ணன்னு சொல்றீங்களே, நீங்க மட்டும் வந்துறீங்களே என் தம்பி. அப்ப தம்பி அர்ஜுனன் அது ஏன்டா கேக்குறாங்க? என்ன மாமா அதற்கேற்ற ஆயுதங்களை பெற்றோம். சரி, வந்துகிட்டே இருக்கணும். என்ன நினைச்சானே தெரியல மனசுல. அவன் பெற்ற வரத்தை போட்டுட்டு ஆயுதத்தை கையில விட்டுட்டு இது என்னால வர முடியாது மாமா. அது உண்மைதானே. தான் பிள்ளை செத்துட்டான், ஆயுதம் கையில எடுத்து சோகத்தோட இருப்பான். ஆமா மாமா, பந்தகாரம் முடிச்சுட்டு ஆட்டிக்கிறான் மாமா. பந்ததெல்லாம் விட்டுட்டான். என்ன கதை சொல்லிக்கிட்டே வந்த அப்புறம் ஆமா மாமா எல்லாம் நடந்ததெல்லாம் இருக்கட்டும். நீங்க போனீங்க வந்தது அது பூரா இருக்கட்டும். அப்புறம் என்ன நடக்க கூடாது ஆச்சு நடந்து போச்சு மாமா. நாங்க போற போறியா? ஆமா ஆமா, பிள்ளை சோகத்தோடு நான் வந்திருக்கும் பொழுது தங்கச்சி இங்க வந்தது. இந்த வாயாடி தங்கச்சியா சுந்தர என் தங்கச்சி இங்க வந்தது சுத்தரிச்சு பார்த்தது. என்னமா பாக்குறோம்னா நம்ம பிள்ளை கரெக்டா சொல்லிட்டேன். கரெக்டா சொல்லிட்டேன். நான் உட்காந்து உங்க அண்ணன் வந்தாரு, உங்க அண்ணன் கூட போய் பேசிட்டு இருந்தான். வைகுந்தம் போயிருப்பான்னு நினைக்கிறேன். காவல்ல என் புள்ளங்க இருந்தான். ஆமா, அங்க இருந்து உங்க அண்ணன் வந்தாரு. அவன் மாமலை பார்த்துட்டு இங்க இருந்து போனான். என்னமா பேசிட்டு பேசினாங்க. உன் அண்ணன் மீடி போறாரு, பின்ன போனான். ஆனா வைகுந்தம் போயிருப்பான்னு சொல்லிட்டேன். நடந்தது சொல்லுது. என்னம்மா மாமா என் வாயால சொல்லிட்டு நான் என்ன தப்பி கேட்டுக்கியா கதையா? எப்பவுமே தப்பிச்சுக்கணும். என்ன யூஸ் கழுவு விட்டுணும். ஆமா ஆமா, என் பழக்கம் வழக்கம் அதான் தெரியுமே. அப்போ என் தங்கச்சி கிட்ட நீ உண்மையை சொல்லு. யாரு ஒண்ணு வாங்க? அது சரி, எவ்வளவு வாங்குறோம் உங்க தானே விதி. சரி, அப்ப என் தங்கச்சிக்கு என்ன சொல்லி அனுப்புனேன்? உங்க அண்ணன் வந்தாரு, அவர் பின்னால மிரடி போனாரு, அவர் கூட போனாரு. ஆனா வைகுந்தம் போயிருப்பான்னு நினைக்கிறேன். வைகுந்தம் கூட உண்மைதான் சொல்லுதான். சொன்னாலும் என்ன காட்டி அது வாயாடி நாயாச்சு. அன்னைக்கு என்கிட்ட தெரிஞ்சுதான் இதை சொன்னேன். நல்ல வண்டி அங்க வருத வந்துட்டே இருக்கு. என்னடா கண்ணே அபிமன்யா